மக்கள்கிட்ட போய் மக்களே உங்க மனசுல இருக்கிற கருத்தெல்லாம் மகத்துவமா அள்ளி போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன சொல்லி கேட்டோம்? இந்த பாலியல் விஷயம்லாம் பண்றாங்க இல்லையா, இதுக்கு தண்டனை கொடுத்தா என்ன தண்டனை கொடுக்கலாம், இவங்க நொய்யின்னு இதே பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டோம். மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க போல் இருக்கு. அதனால வார்த்தைகள் பயங்கரமா வரும். அவங்கள இந்த மாதிரி சின்ன வயசு பசங்களெல்லாம் கெடுக்கிற ஆளுங்களுக்கு ஒரு மிருகம் மாதிரி, ஒரு மனுஷனுக்கு கிடையாது. அவங்களை என்ன பண்ணணும்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு ஆண்மை இல்லாமல் முதல்ல பண்ணிடணும். அதுக்கு என்கவுண்டர் பண்ணாங்க, கவர்மெண்ட் என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர் பண்ணிச்சு அந்த டைமில். அதுக்கு பின்னாடி அந்த குற்றங்கள் ஒரு இதாக நடக்கலை. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பயந்தாங்க. அந்த மாதிரி குற்றவாளிகள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பயப்படுவாங்க. ஒன்று மரண தண்டனை விதிக்கணும், இல்லைன்னா கல்லில் அடித்து கொல்லணும். அப்படி இல்லைனாக்கா ஒரு ஆளை பொதுமக்கள் கையில் ஒப்படைச்சிட்டானாக்கா, எல்லா பொதுமக்களை சேர்ந்து அவனை அடித்து கொண்டுட்டானாக்கா, ரெண்டாவது இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறது. பாலியல் வன்கொடுமைக்கு தூண்டல் எது தூண்டுதலாக இருக்கோ அதை முதல்ல அறவே ஒழிக்கும். அது இருக்க போய் தானே அதை தூண்டுறாங்க. இப்போ துபாயிலலாம் திருடுறா கையை எடுத்துடுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு கண்ணு ஒரு காதை அவனுக்கு இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டு அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டோம்னா அங்கே நிறவேறாதுன்றாங்க. அப்படின்றப்ப கோர்ட்டு சட்டமெல்லாம் ஒன்றுக்கு இதாகாமல் போயிடுது. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை வேண்டியது பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு. ஸோ ஒரு புகைப்பிடிக்கிற காட்சிக்கு, மது குடிக்கிற காட்சிக்கு என்ன அளவுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதை விட அதிகமானது பெண்கள் பாலியல் வன்புறவு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு கொடுக்கணும். உடனடி தீர்வுனா மேலை நாடுகள் மாதிரி, அரபு நாடுகள் மாதிரி தெருவில் விட்டு உடனடியாக மரண தண்டனை கொடுக்கணும். கல்லால் அடித்து கொன்றணும், சவுக்கால் அடித்து கொன்றணும். ஆயுள் தண்டனை கொடுத்தாக்கா அவங்கள உயிரை வச்சு அவங்கள பண்ற சித்திரவதை வெளியில தெரிய வரும்போது இன்னும் இருக்கிறவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு மரண தண்டனை விட மோசமான என்ன தண்டனை இருக்கோ அதை கொடுக்கணும். என்ன சொல்றது, ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி மரண தண்டனை கொடுத்தாதான் தப்பு செய்யறவங்களுக்கு அடுத்து தப்பு செய்யணும்னே தோணாது. அது மாதிரி தண்டனையா இருக்கணும்.